அருகே தனது வீட்டு பட்டா இடத்தில்தான் சாலை உள்ளது என்று வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிரச்சனையில் 30க்கும் மேற்பட்டோர் வேலியை பிரித்து எறிந்து கல்லால் தாக்க முயற்சி செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட நிலையில் போலீசார் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமம் வேலு தெருவில் வசித்து வருபவர் வேலு குபேந்திரன். மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்க தலைவராக உள்ள இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆவார். வழக்கறிஞர் வேலு குபேந்திரன் தனது இடத்துடன் சாலை மற்றும் நீர்நிலை புறம்போக்கை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாகவும் வீட்டின் முன்பு வாகனங்களை போட்டு சாலையில் போவோருக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் தனது சொந்த பட்டா இடத்தில்தான் சாலையே உள்ளதாகவும் அதனை ஆக்கிரமித்து ரோடு அமைப்பதற்கு தடை கோரி நீதிமன்றத்தில் வேலு குபேந்திரன் வழக்கு தொடர்ந்து வழக்கு எண் 48/2023 நிலுவையில் உள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் இடத்தை அளந்துள்ளனர். உடனடியாக வேலியை அப்புறப்படுத்த கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் வீட்டு வேலியை பிரித்து அவர் வீட்டு வாசலில் இருந்து வெளியேற முடியாதவாறு சாலையில் போட்டுள்ளனர். செல்போனில் படம் பிடித்த இளம் வழக்கறிஞரை கல்லை கொண்டு எறிந்து தாக்க முற்பட்டுள்ளனர். வேலியை பிரித்து எறிந்து கல்லால் தாக்க முயற்சி செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்துள்ள வழக்கறிஞர் வேலு குபேந்திரன் கூறுகையில், என்னுடைய பட்டா இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படும் நிலையில் நான் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்றம் ஆணையின் பேரில் நில அளவையர் நியமிக்கப்பட்டு அவர்கள் அளந்ததற்கு பிறகு சட்டவிரோத கும்பல் வேலியை பிரித்து எறிந்து என்னை கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். மேலும் வீடியோ எடுத்ததற்காக என்னுடைய இளம் வழக்கறிஞரை தாக்கியும் மற்றொரு வழக்கறிஞர் காரின் டயரை சேதப்படுத்தி நான் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாதவாறு வீட்டு சாலையின் முன்பு பிரித்து எறிந்த வேலியை போட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ள நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் புகார் தெரிவித்துள்ளதாக வழக்கறிஞர் கூறியுள்ளார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த 31 ஆண்டுகளாக மயிலாடுதுறை நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருந்து இன்றைக்கு மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்து கொண்டு என்னுடைய பட்டா இடத்தை ஆக்கிரமம் செய்ததாக கூறக்கூடிய நிலையிலே அந்த ஆக்கிரமிப்பு இல்லை என்று நிரூபிக்கக்கூடிய வகையிலே நான் மயிலாடுதுறை கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்துள்ளேன். அந்த வழக்கு நிலுவையில் இருந்து அதிலே வழக்கறிஞர் ஆணையர் போடப்பட்டு வழக்கறிஞர் அதாவது நீதிமன்ற ஆணையின் பேரிலே நில அளவையர் நியமிக்கப்பட்டு அவர்கள் அளந்ததற்கு பிறகு அந்த அளவிற்குள்ளாக இருக்கக்கூடிய என்னுடைய வேலியை இன்றைக்கு ஒரு சட்டவிரோத கும்பல் ஒன்று வேண்டுமென்றே நான் பல பேருக்கு எதிராக போராடி இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னுடைய போராட்டங்களினால் பாதிக்கப்படக்கூடிய சில விஷமிகள் இவர்களை தூண்டிவிட்டு இன்றைக்கு இந்த வேலியை முழுவதுமாக எடுத்துவிட்டு என்னையும் கொலை முயற்சி செய்து இன்றைக்கு ஒரு மிக மோசமான நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிறார்கள். அவமதிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் என்னையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டி இருக்கிறார்கள். கற்களால் வீசி எறிந்து கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருவாள்களால் என்னையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டக்கூடிய வகையிலே ஒரு சட்டவிரோத கும்பல் ஒன்று மாப்படுகளை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கும்பலுக்கு ஒரு சில நபர்கள் இன்றைக்கு தூண்டுகோலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவர் மீதும் உரிய சட்டப்பிரிவுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நேரடியாக பேசி அதன் அடிப்படையிலே மயிலாடுதுறை ஆய்வாளர் அவர்களிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன். உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய இளம் வழக்கறிஞர் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்ததற்காக அவரை தாக்கி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து என்னை பார்க்க வந்த மற்றொரு இளம் வழக்கறிஞர் கமால் என்பவருடைய காரை சேதப்படுத்தி அந்த காரிலே 4 டயர்களையும் நாசமாக்கி விட்டு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை சேதப்படுத்திய இந்த சட்டவிரோத கும்பல் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.